ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ வாட்ஸ்அப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒன்லி 5 ட்ரிக்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வாட்ஸ்அப்பில் போகலாம். உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட வாட்ஸ்அப்போட டேட்டாஸ் வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ரெக்வஸ்ட் அக்கௌண்ட் இன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்ட்னு உங்களுக்கு வரும். அது நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் உங்களோட டேட்டாஸ் ரொம்ப சேஃபாக தான் இருக்கா, இல்லை மற்றவங்க யாராவது யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஒன்லி 3 டேஸில் உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடுங்க. நீங்கள் அது மூலயமா உங்களோட வாட்ஸ்அப் டேட்டாஸ் ரொம்ப சேஃபாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை பார்க்க போகிறோங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டில் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சில பேர்த்தோட ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கிற லாக் வந்து இல்லாமல் இருக்கலாம். அது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேன். அப்டேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக்குங்கிறது வந்திருக்காது. நீங்கள் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் உங்களோட வாட்ஸ்அப் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கிற லாக் வந்துடும். நீங்கள் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ரைவசிங்கிற இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் லாக் லாஸ்ட் ஒன்றா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக்னு ஒன்று வரும். அது மூலிமா உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் மூலிமா நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட ப்ரைவசியாக லாக் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ஸ்டோரேஜை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கம்பல்சரி உங்களோட வாட்ஸ்அப்போட ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போய்ட்டு செட்டிங்ஸில் உள்ளே போனீங்கன்னா பார்த்துக்கலாம். உங்களோட ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படிங்கிறத ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் யூசேஜ் அப்படிங்கிறத ஓகே கொடுங்க. உங்களோட டேட்டாஸ் வந்து உங்களோட யூசேஜ் எவ்வளோ, நெட்வொர்க் யூசேஜ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ யூசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லா ரிப்போர்ட்டும் உங்களுக்கு இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். எவ்வளோ கால்ஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கால்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு, எவ்வளோ வந்து ஸ்டேட்டஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த நெட்வொர்க் யூசேஜில் வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட்டஸ் வீடியோ. ஸ்டேட்டஸ் வீடியோவில் உங்களுக்கு நார்மல் ஸ்டேட்டஸ் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு என்ன சாங்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் வைப்பீங்க. ஒருவேளை சப்போஸ் உங்களுக்கு நேச்சுரலாக ஒரு வீடியோஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கலாம். அது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வீடியோக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வீடியோஸ் நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு வீடியோ, அதாவது நம்ம எடுக்கிற வீடியோவில் நம்மளோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து இல்லாமல் வீடியோ மட்டும் கிளிக் பண்ணுற மாதிரி நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓகே கொடுக்குறேன். இந்த பேக்ரவுண்ட் வந்து வர்ற வாய்ஸை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஓகே கொடுத்துட்டேன். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் எதுவும் வராது. நீங்கள் வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்டேட்டஸாக போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூனிக்காக சின்ன சின்ன லெட்டர்ஸ் நம்ம டைப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் கீபோர்ட்ஸை எதுவும் மாற்ற தேவையில்லை. நார்மலாகவே நீங்கள் டைப் பண்ணுற கீபோர்ட்ஸில் சும்மா சின்ன சின்ன யூனிக்கான வேர்ட்ஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். அது எப்படி நம்ம பார்ப்போம். நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது சின்ன லெட்டர்ஸில் நீங்கள் பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை இப்போ எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு இது எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு நேமை டைப் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் போடுறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களோட டைப்பிங்கில் இருக்கிற ஸ்டாரை நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து நான் நம்ம சேனலில் டைப் பண்ணுறேன். தங்கம் தமிழ் டெக் சேனல் டைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் ஸ்டார் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக மாறி இருக்குன்னு. நீங்கள் சின்ன ஒரு மெத்தேடு தான். நீங்கள் வந்து இந்த ஸ்டாரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லெட்டர்ஸ் வருங்க எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் இந்த ஸ்டாரை வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களோட லெட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணும்போது இந்த ஸ்டார்ஸ் வருமே, அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்லாம் நினைக்க வந்தீங்க. நீங்கள் அடுத்து இந்த மெசேஜ் சென்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஸ்டார்ஸும் வராது. நீங்கள் என்ன வந்து டைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த லெட்டர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சென்ட் ஆகும். இந்த ஸ்டார்ஸ் வந்து எதுவும் உங்களுக்கு சென்ட் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல நல்ல ட்ரிக்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.